ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக நபர்கள் தோல்வி பயத்தில் என்ன மாதிரியான கேவலமான அசிங்கமான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுல என்ன சார் நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, வாக்கு எண்ணிக்கை வர்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது என்ன டைமுக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, காலையில் 8 மணிலேருந்து பார்த்தோன்னா வாக்கு எண்ணிக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன போகிறது என்ன அப்படின்னா, தபால் வாக்குகளை என்ன போகிறாங்க 8 மணிக்கு 8 to 8:30 பார்த்தோன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாக்கு எந்திரம் பார்த்தோம்னா இருக்குல்ல இவிஎம் மிஷின், அதில் போட்ட வாக்குகளை பார்த்தோன்னா என்ன போகிறாங்க. இதை இப்போ அஃபீஷியலாக தேர்தல் ஆணையமே வெளியிட்டிருக்காங்க. நடக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. இதுக்கு நடுவில் ஓட்டு பெட்டிகள் திருட்டு போயிருமோ, திமுக நபர்கள் மறுபடியும் பார்த்தோன்னா கள்ள ஓட்டு குத்திடுவாங்களோ அப்படின்னு நம்ம பசங்க எல்லாருமே பூத்துலேயே பார்த்தோன்னா காவலுக்கு இருக்காங்க. அதையும் மீறி சில பேர் பார்த்தோன்னா சில அடாவடி செயல்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஜனநாயகம் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்க தோணுது, வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம எப்படியாவது பார்த்தோன்னா அந்த பெட்டிகளை பாதுகாத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் யாரெல்லாம் பார்த்தோன்னா அங்கே இருக்கீங்களோ எல்லாரும் கொஞ்சம் இன்னும் கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக நாட்கள் நெருங்க மே 4ஆம் தேதி நெருங்க இன்னும் பல வேலைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சேஃப்டியாக இருங்க, சேஃப்டியாக பார்த்துக்கோங்க அப்படின்றது சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. இப்போது அந்த திமுக அந்த கள்ள ஓட்டு போடுற வேலை மட்டும் கிடையாது. வெளியே திமுக காரங்களுக்கு பார்த்தோன்னா யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்கள எந்த அளவுக்கு பார்த்தோன்னா கேவலமாக பேச முடியுமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்று அந்த சிந்தல்வேல் அப்படிங்கிற தற்கொலை பேசியிருந்தேன். அதை பற்றி காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அந்த தற்கொலை பார்த்தோன்னா திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு இருந்தால் தாவேகாக்கு ஓட்டுகள் விழுந்துருச்சு, நம்மளுக்கு வரல அப்படின்ற ஒரு காண்டில். இன்றைக்கி என்னடான்னா, இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற ஒரு தற்கொலை, இந்த தற்கொலை பார்த்தோன்னா மறைமுகமாக தளபதி விஜய் அவர்களையும் தளபதி விஜய் ரசிகர்களையும் பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாப்புல. சமீபமாக அண்மையில் நான் அந்த தேர்தலை ஒட்டி சில கட்சிகளை குறிப்பாக தாவேகாவும் விஜயை நான் கடுமையாக நேரடியாக விமர்சித்தது உண்டு. அதில் யாராவது எரிச்சல் அடைந்து அவர்கள் பண்ணியிருக்கலாங்கன்றதை நான் யூகிக்க தான் முடியும். அது யாருன்னு தெரியல. நேற்று பார்த்துருப்பீங்க, அவர் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோன்னா திங்கிறதுக்கு போயிருக்காரு ஒரு ஹோட்டல் முன்னாடி. அந்த ஹோட்டல் முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு போய் இன்னும் தின்னுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. நான் நல்லா சேஃப்டியாக தான் பார்க் பண்ணேன், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தான் பார்க் பண்ணேன், ஒரு ஓரத்தில் தான் பார்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வீடியோ வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்களாமா. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிவிட்டு வெளியே இவர் சொல்கிறாரு, நான் விஜய் ரொம்பவுமே கடுமையாக சாடி இருக்கேன், கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கேன், அதனால் தாவேகா கட்சி சேர்ந்த யாராவது பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் அப்படின்னு வேறு எந்த கட்சி நியமையும் சொல்லலை. தாவேகான்ற கட்சி நபர்களை மட்டும் பார்த்தோன்னா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு மறைமுகமாக தாவேகா தொண்டர்கள் மேலே ஒரு பழியை போட்டு அது ஒரு வீடியோவாக பார்த்தோன்னா சோசியல் மீடியாஸில், அதாவது சன் நியூஸ் அந்த குரூப் தான் பார்த்தோன்னா இவங்களை போய் வீடியோ எடுக்குது, பேசுகிறாப்புல போடுறாரு. சன் நியூஸ் வேறு எந்த நியூஸும் பார்த்தோன்னா கவர் பண்ணிச்சான்னு தெரியல, அந்த சன் நியூஸ்காரன் மட்டும் பார்த்தோன்னா எடுத்து வீடியோ போட்டிருக்கான். அந்த ஆளை கூப்பிட்டு, ஆனால் விஜய்க்கு எதிராக போடணும் அப்படின்னா போட்டு தான் ஆகணும். சன் நியூஸில் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது விஜய்க்கு எதிராக தான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த சேனல் 24 ஹவர்ஸும் பார்த்தோன்னா விஜய் மட்டும்தான், அதில் மாற்றம் இல்லை. இத்தனை நாளாக டிஆர்பிக்காக விஜய் அப்படின்னு விஜய் படங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாங்க, அதை ஸ்டாப் பண்ணி இப்போ சன் நியூஸில் விஜய் அப்படின்னு நெகட்டிவ் விஷயங்களை செட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஜேம்ஸ் வசந்தன் பேசுகிறாரு, தாவேகா சேர்ந்த நபர்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன், காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், என்ன சொல்லுவாங்க பார்ப்போம் அப்படின்னு. பெரிய பார்த்தோன்னா என்ன சொல்கிறதுன்னா வாயில் நல்லா வருது, பட் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது என்ன, தாவேகா தொண்டர்களை பற்றி வெளியே பேட்டி கொடுக்குறது என்னன்னு இருந்துச்சு. இப்போ காவல்துறை பார்த்தோன்னா பொல்லீர்னு ஓங்கி எறிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீ சொன்ன மாதிரி ஒரு வெங்காயம் அங்கே கிடையாது. நீ ஒரு ஹோட்டலுக்கு திங்கிறதுக்கு போயிருக்க ஃபேமிலியோட, போனால் தின்னுட்டு காசு கொடுத்தியான்றது கூட எங்களுக்கு தெரியல. திங்க போன நீ ஒரு வீட்டு முன்னாடி எதுக்கு காரை நிறுத்திட்டு போகிற? அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டு முன்னாடி நீ எதுக்கு காரை நிறுத்திட்டு போகிற? காரை நிறுத்திட்டு போனால் அந்த பெண் பார்த்தோன்னா அந்த வீட்டில் இருக்கிற நபர்கள் எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போவாங்க, வெளியே வருவாங்க? அது இடைஞ்சலாக இருக்குமா இருக்காதா? அதனால் அந்த வீட்டு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என் வீட்டு முன்னாடி காரை நிறுத்திட்டு நீ உள்ளே பார்த்தோன்னா தின்னுக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லி கல் எடுத்து ஒரே அடி கண்ணாடி நொறுக்கிட்டாங்க. பாரபட்சம் பார்க்காம பார்த்தோன்னா கண்ணாடி போட்டு நொறுக்கியிருக்காங்க. இதை காவல்துறை கண்டுபிடிச்சிட்டாங்க. அரசியல் சூழ்ச்சியெல்லாம் எதுவும் கிடையாது, தாவேகா நபர்களெல்லாம் யாரும் கிடையாது. நீ வேணும்னே பார்த்தோன்னா வாண்டாடா நீ உள்ளே போய் கொட்டிக்கிறதுக்கு போகும்போது இன்னொரு வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னா அந்த வீட்டு முன்னாடி காரை பார்க் பண்ணிட்டு போனால் அந்த வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுவாங்க? இதைத்தான் பண்ணுவாங்க. ஒரு பெண் உரிமையாளர் பார்த்தோன்னா கோபத்தில் சராமரி அந்த காரை தாக்கியிருக்காங்க. அந்த வீட்டோட அந்த பெண்மணியோட வீட்டு முன்னாடி இந்த காரை விட்டுட்டு ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஃபேமிலியாக கொட்டிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டின் பெண் உரிமையாளர் டென்ஷன் ஆகி ஒரு பெண் போட்டு அடின்னு அடித்து துவச்சி எடுத்திருக்காங்க. இது இப்போ வெளியே வந்திருக்கு. காவல்துறை பார்த்தோன்னா அதை வெளியிட்டுட்டாங்க. இப்போ இந்த ஜேம்ஸ் வசந்தன் அப்படிங்கிற அந்த தற்கொலை எங்கே கொண்டு போய் முடிஞ்சு வச்சுப்பான்? அதனால் நீ பார்த்தோன்னா நீ என்ன பெரிய அரசியல் புரட்சியாளர் மாதிரியும், நீ தான் பார்த்தோன்னா திமுகவை ஜெயிக்க வைக்கிற மாதிரியும், இல்லைனா நான் தான் ஆக பெரும் அறிவாளி அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தோன்னா தாவேகாரங்களை பார்த்தோன்னா பேசுறது, விஜயை கடுமையாக விமர்சிக்குது அப்படின்னு இவனே ஒத்துக்கிறான்.
இவரே ஒத்துக்கிறாரு பாருங்க, நான் வந்து விஜய் கடுமையாக தான் விமர்சிச்சேன், அதனால அவங்க யாராவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. கடுமையாக விமர்சிச்சு என்ன நடக்கும்ன்றது இவர் கூட தெரிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்தோன்னா இவருக்காக யோசிக்கிறான், நம்ம அந்த அளவுக்கு கேவலமாக தான் விஜய் பேசியிருக்கோம், அசிங்கப்படுத்திட்டோம், ரொம்பவுமே கொடூரமாக பேசியிருக்கோம், அதனால அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இவனுக்கே தோணுது. பயத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கா. காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தாவேகாக்காரன் யாருமே பண்ணல, ஏன்னா எல்லாருமே இவர் மாதிரி தற்கொலை கிடையாது இல்லை. அதனால இப்போ காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க, நீ ஒரு வீட்டு முன்னாடி காரை பார்க் பண்ணால் அந்த வீட்டு நபர் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு காவல்துறை விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறான் இந்த சன் நியூஸ்காரன், என்ன பண்ண போகிறான்? அதை நியூஸாக போடுவானா? அதை கூட போட மாட்டான். இந்த தற்கொலை அதை பற்றி பார்த்தோன்னா மரியாதை பேசவே மாட்டான். அதாவது யாருன்னு கண்டுபிடிச்சி தெரிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவேன் அப்படின்னு வேற அந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கேன். அறிவு கட்ட அறிவாளி, ஃபஸ்ட்டு உனக்கு அறிவு இருக்கா? ஒரு வீட்டு முன்னாடியே அந்த காரை பார்த்தோம்னா நம்ம பார்க் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ், ஒரு சொந்த அறிவு இல்லாத இந்த தற்கொலை காரை யார் ஓடிச்சாங்களோ அவங்க யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சில அறிவுரைகள் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அந்த பெண் உனக்கு அறிவுறும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீ அறிவு இருந்திருந்தால் பார்த்தோன்னா என் வீட்டு வாசலில் பார்த்தோன்னா காரை நிறுத்திட்டு போயிருப்பியா அப்படின்னு அந்த பெண்மணி வேலை பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பெண்மணி தான் இவருக்கு பார்த்தோன்னா வந்து அறிவுரை சொல்லணும். இவர் அறிவுரை சொல்லி கிழிக்கிறாராமா. இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் விஜய் மேலே சில அவப்பெயர் ஏற்படுத்தணும். ஏதோ ஒரு நியூஸ் கிடச்சி அப்படின்னா அது விஜய் தான், விஜய் ஃபேன்ஸ் தான், விஜய் தொண்டர்கள் தான் அப்படின்னு அவர் மேலே ஒரு நெகட்டிவாக செட் பண்ணணும். இப்போ போலீஸ் பொலிர்னு பார்த்தோன்னா காடு துப்பிட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு என்ன அப்படின்னா, இந்த திமுக நபர்கள் பண்ணுற அட்டுழியம் பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் நீ எந்த காலத்துலேயும் அவங்க வாக்கே செலுத்தக்கூடாது அப்படின்னு ரேஞ்சுக்கு இருக்குது. ஊத்தங்கரை அப்படிங்கிற ஒரு பகுதின்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் திமுக காரங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர். அங்கே திமுகவோட முன்னாள் தலைவராக இருந்த பெருமாள் அப்படிங்கிற ஒரு நபர். ஸோ அவர் பார்த்தோன்னா வந்து எலெக்ஷன் நின்னாராமா. அவருக்கு ஓட்டு போடலையாமா, மக்கள் யாருமே ஓட்டு போடலையாமா. ஓட்டு போடலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பார்த்தோன்னா பயன்படுத்துவாங்கள்ல குடிநீர், ஒரு வாட்டர் டேங்க், அந்த டேங்கை கிட்டத்தட்ட 50 பேரை கூட்டிகிட்டு போய் அந்த டேங்கை பார்த்தோன்னா அடித்து நொறுக்கி அந்த தண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தவே கூடாது அப்படின்னு பைப் போட்டிருப்பாங்கள்ல, குழி தோண்டி அதையெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா உடச்சி வீசுறாங்க திமுக நபர்கள். என்ன காரணம்னு கேட்டால் நீங்களாம் எங்களுக்கு ஓட்டு போடவே இல்லை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இது அப்படின்னு அடிச்சு கொடுத்துருக்காங்க. பொதுமக்களுக்கு தேவையான விஷயத்த பார்த்தோன்னா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, அது ஒரு பொது சொத்து. அந்த பொது சொத்தை பார்த்தோன்னா எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி இந்த திமுக கும்பல் வந்து அடிச்சு நொறுக்குது அப்படின்னா இவங்க தான் பகுத்தறிவுவாதிகளா, கொள்கைவாதிகளா? ஆனால் நடிகன் பின்னாடி பார்த்தோன்னா ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி தற்கொலைங்க அப்படின்னு விஜய் பின்னாடி ஓடுற எல்லாருமே சொல்கிறீங்க. சரி, நீங்கள் தான் கொள்கைவாதி கட்சியாச்சே, பகுத்தறிவு கட்சியாச்சே, இதுதான் பகுத்தறிவா? இதுதான் கொள்கைவாதியா? பெரியார் அவர்கள் கீழ்த்தட்டில் இருக்கிற மக்களுக்கு கூட பார்த்தோன்னா வந்து தண்ணி போய் சேரணும், இதில் கூட பார்த்தோன்னா தண்ணி பாகுபாடுன்றதை பிரித்து வச்சு எங்கள் குழாயில் நீங்கள் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஒதுக்குனாங்க. அப்படி மீறி பிடிச்சா கூட பார்த்தோன்னா அது வந்து கழுவி அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த தீட்டை கழிக்கிற மாதிரி கழிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பெரியார் பார்த்தோன்னா பல இடங்களுக்கு இந்த மாதிரியான குழாய்கள் தண்ணீர் வசதி எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு போராடினார். பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்ட இந்த திமுக கும்பல் எங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லி குடிநீர் குழாய் உடச்சிருக்காங்க, குடிநீர் டேங்கையும் உடச்சு விட்ருக்காங்க 50 பேர். இல்லை, எனக்கு ஒன்று புரியல, அவங்கெல்லாம் ஓட்டு போடல அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? யாருமே ஓட்டு போடல அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? இப்போ திமுக பார்த்தோன்னா தோத்துருச்சு, அந்த தொகுதியில் ஒரு நபர் தோத்துட்டார், அவருக்கு வாக்கே விழுகல அப்படின்னு இருந்தால் கூட நம்ம சரி ஓகே இவருக்கு அந்த தொகுதியில் யாருமே வாக்கு செலுத்தலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறல, எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியல. அந்த தொகுதியில் அந்த கட்சி ஜெயிச்சுதா தோத்துதா, எதிர்கட்சியா டெபாசிட் வாங்கிச்சா எதுவுமே தெரியல. ஆனால் இப்போயே பார்த்தோன்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எனக்கு யாருமே வாக்கு செலுத்தலை, அப்புறம் எதுக்கு இந்த குடிநீர் குழாய் அப்படின்னு. என்னமோ இவங்க காசு பார்த்தோன்னா சொந்த காசை போட்டு மக்களுக்கு அந்த தண்ணியை விட்ட மாதிரி, அங்கே இருக்கிற மக்கள் கட்டின வரி காசு தானடா அதையே போட்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு வேலைக்காரங்க அவ்வளோதான், அதை போட்டு கொடுத்த ஒரு வேலைக்காரங்க அவ்வளோதான். மற்றபடி அந்த பைப்பு, அந்த குடிநீர் தொட்டி, அந்த தண்ணீர் எல்லாமே பார்த்தோன்னா அவங்க கொடுத்துட்டு வரியில் வந்தது. அதை பார்த்தோன்னா அடிச்சு உடைச்சிருக்காங்க. இவங்க தான் பார்த்தோன்னா பகுத்தறிவாதிகள், கொள்கைவாதிகள். இந்த பக்கம் விஜய் ஃபேன்ஸு தற்கொலைகள். எப்படி இந்த மாதிரி 1ஆம் நம்பர் தற்கொலைகள் எல்லாமே திமுகவில் வச்சுக்கிட்டு விஜய் பின்னாடி போகிற நபர்கள் பார்த்தோன்னா தற்கொலைங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக கும்பல். என்னடா, என்ன ஒரு கேவலமான பொழப்பு இது? ஓட்டு போடலன்னு சொல்லி மக்களுக்காக பார்த்தோன்னா வந்து கொடுக்கப்பட்ட குடிநீரை உடச்சி உடக்கிறானுங்க. ஓட்டு போடுறது போடாது அந்த மக்களோட உரிமை. அவங்க யாருக்கு வேணால் ஓட்டு போடுவாங்க. நீ கேளு, உனக்கு போடலன்னா கிளம்பு, அவ்வளோதான் முடிஞ்சு. நீ போய் பார்த்தோன்னா எங்களுக்கு போட்டே ஆகணும்னு சொல்லி என்ன மன்னராட்சி மாதிரி நடத்திட்டு இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. இவனுங்க இவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று அந்த செந்தில்வேல் அப்படிங்கிற தற்கொலை ஐடி காரங்க எல்லாமே தாவேகாக்கு ஓட்டு போட்டாங்களாமா, அவங்க திங்கிற சோறே திமுக போட்டது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சொல்லி காட்டுறான். இந்த பக்கம் இவங்க குடிநீருக்குள்ளாய அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த திமுகவோட கொத்தடிமை ஜேம்ஸ் வசந்தர் அப்படிங்கிற இந்த தற்கொலை இவங்க போய் வேணும்னே வம்படியே ஒரு பெண் வீட்டு வாசலை பார்த்தோன்னா காரணம் நிறுத்துவா, அந்த பெண் அடிச்சு உடைச்சதுக்கு இங்கே தாவேகா நபர்களாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஆக பெரும் தற்கொலைகள் எல்லாமே விஜய் மேலே இருக்கிற பயம், விஜய் மேலே இருக்கிற காண்டு. இப்போ அந்த ஊத்தங்கரை பகுதியில் குடிநீர் தொட்டி உடைச்சாங்கல்ல, அவங்க ஓட்டு விழுகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த ஓட்டும் தாவேகாக்கு போயிருக்கு, விஜய் அவருக்கு செலுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த தற்கொலைங்க பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. இதுதான் நடந்திருக்கு.
இதில் இருக்கிறது இந்த ஜேம்ஸ் வசந்தனோட மேட்டர் இன்னும் படுக்கையவலமாக இருக்குது. என்ன அப்படின்னா, கோவையில் ஒரு மாணவி பலாத்காரம் பண்ணப்பட்டாங்கல்ல, அந்த மாணவிக்கு பார்த்தோன்னா எதிராக தான் இவன் பேசிக்கிட்டு இருந்தான். அந்த பெண் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனதோடு மட்டும் இல்லாமல், இப்போ அந்த அந்த அப்பாவி இளைஞர்கள் இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு அவங்களுக்காக ஃபீல் பண்ணுற அந்த பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த பெண்ணை பற்றி கவலைப்படலை. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக பேசவே இல்லை. இந்த பக்கம் அவளை ரேப் பண்ணி பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பேரோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு வருத்தப்படுறான். பெண்களுக்கு வந்து அவளை கொடுக்குற மரியாதை. அதுக்கப்புறமா தன்னோட பக்கத்து வீட்டில் ஒரு 63 வயசான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை தகாத வார்த்தைகளால் கெட்ட வார்த்தைகளால் திட்டி அசிங்கமாக பேசியிருக்கா. அதுக்கு அந்த பெண்மணி பார்த்தோன்னா வழக்கு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் 2 நாள் சிறையில் இருந்துட்டு வந்திருக்கான். பெண்கள் ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு தற்கொலை. இது மட்டுமா, பல பெண்கள் கூட பார்த்தோன்னா இந்த ஜேம்ஸ் வசந்தனுக்கு தொடர்பு இருக்காமா அப்படின்னு நம்ம சொல்லலை. அவருடைய ஒய்ஃபே பார்த்தோன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண்ணு கூட எல்லாம் கிடையாது, பல பெண்களோட பார்த்தோன்னா வந்து தொடர்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியே பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பெண்கள் விஷயத்தில் இவனுக்கு காட்டக்கூடிய வேலை. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கல, அந்த வன்புணர்வு செஞ்சு அந்த நபர்களோட வாழ்க்கை போச்சேன்னு ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் ஒரு 63 வயசான பெண்மணியை பார்த்தோன்னா ஒரு பாட்டி வயசுன்னு வச்சுங்களேன், அந்த பாட்டி கேவலமாக அசிங்கமாக ஆபாசமாக பேசியிருக்கா. அது ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா எந்த லெவலில் பேசியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பல பெண்களோட சுற்றிக்கிட்டு இருக்கா மனைவி விட்டுட்டு. இதை பார்த்தோன்னா இவங்க பெண்கள் கொடுக்குற மரியாதை. இந்த தற்கொலையெல்லாம் பார்த்தோன்னா வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு விஜய் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. எங்களை பேசுகிற அளவுக்கு வந்துட்டியாரே, யாரா நீ? இதில் வேறு பார்த்தோன்னா விஜய் அப்படிங்கிற நபர்கள் வந்து ஆபாசமாக பேசுகிறாங்க, சோசியல் மீடியாஸில் அசிங்கமாக திட்டுறாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ 63 வயசுள்ள பெண்மணியை நீ ஆபாசமாக அசிங்கமாக பேசுனதுனால தான் உன் மேலே வழக்கு ஃபைல் ஆச்சு. அப்போ நீ என்ன யோக்கியவாதி? நீ வந்து சோசியல் மீடியாஸில் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை. ஆனால் உன் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற பெண்களையும் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறேன்னு சொல்லி அந்த பெண்களே சொல்கிறாங்களே, நீ எந்த அளவுக்கு ஒரு ஆபாசவாதியாக இருப்ப? அதுக்குள்ளே உனக்கு என்ன தகுதி இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா தொண்டர்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, வேறு எந்த கட்சியுமே பேசுறதுன்ற மாதிரி. திமுக நபர்கள் மேடைக்கு மேடை பார்த்தோன்னா கேவலமாக அசிங்கமாக தலைவர்கள் பல பேச்சாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா கேள்வி கேட்கல. டிவிகே தொண்டர்கள் கமெண்ட்டில் போடுறாங்களே, அதுக்கு பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கா. தமிழக அரசியல் எங்கே போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு, நல்ல தலைவர்கள் வரணும் இதுக்கெல்லாம் அப்படின்னு. டேய், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு தற்கொலை உங்கள் கட்சியில் தான் இருக்கா? பொன்முடி அப்படிங்கிற ஒரு நபர் உங்கள் கட்சியில் தான் இருக்கா? அப்படி சேலம் சுஜாதான்னு ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு கேவலமாக பேசினாங்க, ஆசை எந்த அளவுக்கு கேவலமாக பேசினாரு. எத்தனை பேர் மேடைகள் உட்காந்துட்டு மற்ற நபர்களை பார்த்தோன்னா கேவலமாக பேசுகிறாங்க, திட்டுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. பெண்களை பார்த்தோன்னா எந்த அளவுக்கு எஸ்சி அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க. ஒரு எம்எல்ஏ பார்த்தோன்னா பட்டியலின இளைஞர் ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போனதுக்காக அந்த நபரை ஊர் முன்னாடி நிற்க வச்சு அந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுகிறான். அதெல்லாம் பார்த்தோன்னா இவனுக்கு ஆபாசம் இல்லை. அது அப்படியே வந்து செந்தமிழ் நாடினும் போதினிலே இந்த தேன்மந்து வயது காதினிலையா அந்த மாதிரி விஷயத்த பேசியிருக்காங்களா அவங்க? முதல்ல உங்கள் கட்சியில் கேள்விக்கு வர்ற அண்டா மூஞ்சி, இந்த அண்டாவையின் செந்திலும் இவனும் பார்த்தோன்னா ஒரே கேஸு. மூஞ்சி பாருங்களேன், மூஞ்சி அப்படியே சொம்பு மாதிரியே இருக்குது. அவன் பார்த்தோன்னா அண்டா மாதிரியே இருப்பான். இந்த 2 பேரும் ஒரு அண்டா ஒரு சொம்பு. இந்த 2 பேரும் பார்த்தோன்னா திமுகவுக்கு அண்டா போட்டுக்கிட்டு சொம்பு தூக்கிட்டு தெரியுறாங்க. இவனுங்கெல்லாம் வந்து விஜய் பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்றத விஜய் விடுங்க. விஜய் ஒரு அரசியல்வாதி சொல்லி பார்த்தோன்னா வன்மத்தில் பேசுகிறானுங்க, தொண்டர்களை பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஃபஸ்ட்டு நீ ஒழுக்கமாடுற, உன் கட்சியில் இருக்கிற நபர்களுக்கு பார்த்தோன்னா அட்வைஸ் பண்ணுறான், அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கு பேசுகிறது. அதான் வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரியான ஆபாசவாதிகள் பெண்களை பார்த்தோன்னா கேவலப்படுத்துகிற ஒரு நபர்கள் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, இதெல்லாம் மொத்தமாக உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படி பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.